Siddhartha Devaki Paramananda Krishna Vande Jagadguru Krishna Vande Jagadguru Krishna Vande Jagadguru Om Jaya Jayo Labha Labho Jaya Jayo Tato Yuddhaya Yujyasva Naivam Papam Avapsyasi. அர்ஜுனன் என்னெல்லாம் சொன்னாரோ தன்னுடைய புலம்பல்ல அது எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க இந்த வாதங்கள். அர்ஜுனன் அங்கே உதாரணத்துக்கு அங்கே இந்த யுத்தம் எனக்கு ஸ்ரேயோ அனுபஷ்யாமி, ஸ்ரேயஸானது இல்லை, மேன்மை தரக்கூடியது இல்லை அப்படின்னு சொல்றார். இங்கே இவர் சொல்வது இதுதானியா மேன்மை தரக்கூடியது அப்படிங்கிறார். இங்க தர்மத்திற்காக தர்மியாத்யுத்தா ஸ்ரேய, தர்மத்திற்காக யுத்தம் புரிதல் தான் ஸ்ரேயஸானது, மேன்மையானது அப்படின்னு அவருக்கு சொல்றார். அங்கே அர்ஜுனன் சொந்தங்களை கொன்னுட்டு நாங்க எப்படியா சுகமாக எப்படி சுகமா இருக்க முடியும், ஸ்வஜனங்களை கொன்னுட்டு சுகின கதன ஸ்வஜனம் கதம் அதுவா சுகின சியாம மாதவ, சுகமாக நாங்க எப்படி இருக்க முடியும் யா ஸ்வஜனங்களை கொண்டுட்டுங்கிறாங்க. இங்கே இந்த மாதிரி யுத்தம் வாய்ப்பு கிடைத்ததே அதுவே சுகமானது. அது க்ஷத்திரியர்களுக்கு ரொம்ப உயர்ந்த ஒரு சுகம் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்றார். எந்த ஸ்லோகத்துல எதிர்ச்சியா சோபபன்னம் ஸ்வர்கத்வாரம் அபாவது சுகின க்ஷத்ரியா பார்த்த லபந்தே யுத்தம் சுகின யுத்தம் ஈதிருஷம். எதிர்பாராமல் வந்த இந்த யுத்த வாய்ப்பு இதைவிட சுகமானது க்ஷத்திரியனுக்கு வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்ற. அங்க அவன் சொன்னா முதல் அத்தியாயத்துல புலம்பல்ல இந்த யுத்தத்துடைய விளைவா நரகத்தை சென்று அடைந்துடுவோம்னு சொல்ற. என்ன நரகே நியத்தம் வாசோ பவதி ஜனசுஷ்ரும அஹோமத் மகத் பாபம் உத்சன்ன குலதர்மானாம் மனுஷ்யானாம் ஜனார்தன நரகே நியத்தம் வாசோ, நியத்தமான நீண்ட கால வாசம் நரகத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு இவர் இங்க சொல்றாரு, என்ன சொல்றாரு, யோ நரகத்தை இல்லையா ஸ்வர்க்கத்தை அடைந்துருவ அப்படிங்கிறான். ஸ்வர்கத்வாரம் அபாவிருத்தம், ஸ்வர்க்கத்துடைய துவாரம் திறந்து ரெடியா இருக்கு உனக்காக அப்படின்னு ஒரு இடத்துல. இன்னொரு இடத்துல அதோவா பிராப்சியசி ஸ்வர்க்கம், செத்தா உனக்கு ஸ்வர்க்கம் கிடைக்கும், நரகம் கிடைக்கும்னு அவன் சொன்னான். இல்ல அதுக்கு டைரக்டா கவுண்டர் பண்ணல. எப்பவுமே டைரக்டா கவுண்டர் பண்ணா வாக்குவாதம் தான். அவர் பாட்டு சொல்லிட்டு போறாரு, ஓ அப்படியா அப்படின்னு மனசு அதை பார்க்கிற விதம் வேற விதமா இருக்கு. நம்ம குழந்தைகள்கிட்ட கூட பேசும்போது நேருக்கு நேர் கவுண்டர் பண்ணி சொன்னா அதை ஏத்துக்காது, வாக்குவாதம் தான் நடக்கும். ஆனா நம்ம பாட்டுக்கு ரெண்டு பெரியவங்க வீட்டுல அம்மா அப்பா தாத்தா பாட்டி வீட்டுல இருக்கிற எல்லாரும் நம்ம பாசிட்டிவா இந்த மாதிரி விஷயங்களை பேசின்னு போனா அங்கெங்கயோ விளையாடிட்டு இருக்க மொபைலை வச்சுட்டு, ஆனா அவனுக்கு இன்டைரக்டா அது காதுல போகும். எனக்காக சொன்னாதான் எதிர்ப்பு,
என்ன உத்தேசிச்சு சொன்னாதான் நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு எதிர்ப்பு. ஆனா அவர் பேசும்போது 2 காதும் நிற்கும். ஓ அப்படியா அப்படின்னு அது வேலை செய்யும். எப்பவுமே தேர்ட் பர்சன், அந்த தேர்ட் பர்சனா தான் சஜஷன் போகணும். அதுதான் இங்க செய்யற. இங்க நேருக்கு நேரு அர்ஜுனன்ட்ட சொல்லி நீ சொல்வது தவறு அப்படின்னு இறக்கல அவர் வாக்குவாதம். இவர் பாட்டுக்கு சொல்றார், அதோவா பிராப்ஸ்யசி ஸ்வர்கம் ஜித்வாவா போக்ஷ்யசி மஹி தஸ்மாத் உத்திஷ்ட கௌந்தேய. அங்கே அர்ஜுனன் என்ன சென்றா, நான் இதை செய்தா எனக்கு பாபம் சேர்ந்துடும் அப்படின்னு சொன்னான். எந்த ஸ்லோகத்துல? பாபம் வாப்ஸ்யசி. ஆமா, தஸ்மான்னார்ஹா வயம் ஹந்து தார்த்தராத்மான் ஸ்வபாந்தவ பாபாதஸ்மான் நிவர்த்தி கதம் நக்ஞேமஸ்மாபி பாபாமதஸ்மான் நிவர்த்தி மித்ரத்ரோஹே ச பாதகம் பாதகம் மகாபாதகம். பாபம் கிடைக்கும்னு சொன்ன. ஆனா இங்க இவர் சொல்றாரு, பாபத்திலிருந்து நீ விடுதலை அடைவாய் அப்படிங்கிறார். இங்க என்ன, யுத்தம் செய்யாமல் இருந்தால்தான் உனக்கு பாவம் கிடைக்கும். யுத்தம் செய்யாமல் இருந்தால்தான் பாவம் கிடைக்கும். நேற்று நம்ம பார்த்தது சுகதுக்கே சமயகிருத்வா லாபா லாபோ யுத்தாய யுஜ்யஸ்வ நைவம் பாபமோகம் சித்தி. அந்த மாதிரி ஒரு மனப்பான்மையோடு நீ யுத்தம் செய்தால் உனக்கு பாபம் கிடைக்காது அப்படின்னு. அந்த மியூட் பண்ணிருங்கம்மா, மியூட். அந்த மாதிரி மனப்பான்மையோட நீ யுத்தம் புரிந்தால் உனக்கு பாபம் கிடைக்காதுங்கிறான். பாருங்க, ஒவ்வொரு பாயிண்டா அவனை கவுண்டர் பண்ற. அதே மாதிரி தர்மம் அழிந்து விடும், இந்த யுத்தத்தினால இத்தனை பேரை கொள்வதனால தர்மம் அழிந்து விடும் அப்படின்னா, குல தர்மம் அழிந்து விடும், ஜாதி தர்மம் அழிந்து விடும், குலஸ்திரீக்கள் கலப்பு ஆயிடும், அப்படி இப்படின்னு சொன்னார். ஆனா இங்க இவர் என்ன சொன்னார், யுத்தம் புரிய மறுத்தால்தான் தர்மம். அகீர்த்தின் சாபி பூதானி கதைஷேதி தேவியா சம்பாவிதஸ்ய சாகீர்த்தி மரணாததி முக்கியதே. இல்ல அதச்சைத்வமிமம் தர்மியம் சங்கிராமம் ந கரிஷ்யசி. நீ இதுல சண்டை போடலை என்றால் ந கரிஷ்யசி தத ஸ்வதர்மம் கீர்த்தி, ஸ்வதர்மம் அழிந்து விடும். பாருங்க, ஸ்வதர்மம் அழிந்து விடும். நீ சண்டை போடலைன்னு அர்த்தம். அங்க அவன் சொன்னது சண்டை போட்டா தர்மம் அழிந்து போகும். இப்படி இந்த போன 10 ஸ்லோகங்கள்ல அவருடைய ஒவ்வொரு பாயிண்டா கவுண்டர் பண்ணிட்டே வரும். அப்போ நேற்று சொன்னது என்ன, சுகதுக்கே சமயகிருத்வா லாபா லாபோ ஜயா ஜயோ ததோ யுத்தாய யுஜ்யஸ்வ நைவம் பாபம் அவாப்ஸ்யசி. மைண்ட் எப்படி டியூன் பண்ணணும், சுகதுக்கே சமே, சுகத்திலும் துக்கத்திலும் சமமாக, லாப அலாப லாப நஷ்டத்தில் சமமாக, ஜெய அஜய வெற்றி தோல்வியில் சமமாக, அப்படி நீ யுத்தம் புரிந்தால் நைவம் பாபம் அவாப்ஸ்யசி அப்படின்னு அவர் அங்கே சொல்ற. நம்ம இது இந்த மாதிரி ஆத்மாவுடைய இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிற அந்த ஒரு ஞானத்தை அறகுறையா புரிஞ்சுட்டா அதுல நிறைய ஆபத்துகள் இருக்கு. அறகுறையா புரிஞ்சுங்க, எல்லாம் ஒண்ணுதான், உடம்புதான் செத்து போகும், ஆத்மாவுக்கு அழிவில்லை. பெருசா பேசுவேன் ஆத்மா ஆத்மா ஆத்மான்னு வாழ்க்கை முழுக்க.
பிரவச்சனம் பண்ணுவான். ஆனா மரணம் கிட்ட வரும்போது உண்மையான தன்னுடைய சுபாவம் புரிய வரும். அங்க வெளிப்படாது அவருடைய ஆத்ம தத்துவம். ஏன்னா அறகுறையா புரிஞ்சது. ஆனா கர்மயோகம் அப்படி இல்லை. கர்மத்துல நாம முயற்சி செய்தால் அந்த முயற்சி ஓரளவுக்கே செய்தா கூட அதுல லாபம். அதுதான் இப்போ இன்னைக்கு ஸ்லோகத்துல சொல்றோம். ஏஷா தே பிஹிதா சாங்கிய, ஏஷா தே பிஹிதா சாங்கிய புத்திர் யோக த்விமாம் ஸ்ருணு. ஏஷா தே பிஹிதா சாங்கியே புத்திர் யோகே த்விமாம் ஸ்ருணு. புத்தியா யுக்தோ யயா பார்த்த கர்ம பந்தம் பிரஹாஸ்யசி. நான் ஞான யோகத்துல, சாங்கிய யோகத்துல இந்த புத்தி யோகம் அப்படிங்கிற விஷயம் சொன்னேன். விவேகத்தை டிஸ்கிரிஷன், டிஸ்கிரிமினேஷன், இன்குவைரி, கேள்வி கேட்டுதல், விவேகம், அந்த அடிப்படையில ஞான யோகத்துல சொன்னேன். இப்போ அதையே நான் கர்மயோகத்திலே சொல்றேன். அந்த கர்மயோகத்துல நீ முயற்சி செய்தால் கர்மத்துடைய பந்தங்களில் இருந்து விடுபடுவாய். கர்மபந்தம் பிரஹாஸ்யசி, பிரஹாஸ்யசி, விடுபடுவாய், முற்றிலும் விலக்கி விடுவாய். இந்த கர்மம், கர்மபந்தம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கர்மம் அப்படின்னா என்ன? கர்மம், கர்மயோகம், செயல்கள், நம்ம பண்ற செயல்கள். ஆமா, நம்ம செய்யற செயல்கள் என்ன? யாரு செய்யறோம்? நம்ம செயல்கள் என்னென்ன? இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், இது எனக்கு தெரியறது, நான் பேசிட்டு இருக்கேன், அத சொல்றேன். ஆனா ஒரு அரை மணி நேரம் முன்னால நான் சாப்பிட்டேன், அந்த சாப்பாடு ஜீரணம் ஆயின்று. பாருங்க, நான் ஜீரணம் பண்ணிட்டு இருக்கேன்னு நான் சொல்லல, சாப்பாடு ஜீரணம் ஆயின்னு இருக்குன்னு சொல்றேன். அப்படின்னா என்ன? நான் செய்யல அந்த காரியத்தை, அது நடக்கிறது அப்படிங்கிறோம். நடக்கிறது அப்படிங்கிறோம். ஏன் நான் ஜீரணம் பண்ணிட்டு இருக்கேன்னு ஏன் சொல்ல முடியல? ஏன்னா நம்முடைய புத்தி அப்படிங்கிற அதனுடைய தெளிதல்ல ஜீரணம் பண்ணிட்டு இருக்கேங்கிற அந்த காரியம் அதுக்கு குறிப்படலை. என்ன நடக்கிறதுன்னே நமக்கு தெரியாது. நம்ம பாட்டுக்கு சாப்பிடுறோம், அது பாட்டுக்கு ஜீரணமானது, அடுத்த நாள் வெளியேறது, திரும்ப பசி எடுக்கிறது, சாப்பிடுறோம். நான் சாப்பிடுகிறேன் அப்படின்னு கூட சொல்றோம். போன் வருது, என்னடா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னா சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றோம். சும்மா உட்கார்ந்துருக்கேன், நான் ஜீரணம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஏன் சொல்லல? அப்போ கர்மங்கள்லயே சிலதுதான் நான் செய்கிறேன்னு நினைக்கிறேன். நான் செய்யறேன். என்ன பண்றீங்க? ஐடி கம்பெனில வேலை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றேன். நான் இன்ஜினியரா இருக்கேன், கார் மெக்கானிக் ஷெட் நடத்துறேன், ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் செய்யறேன்னு சொல்றோம். ஆனா நுட்பமான பல விஷயங்கள் அல்லது மிகப்பெரிய விஷயம், எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் அரபு நாட்டுல இந்த ஸ்டீல்ல பெரிய பெரிய அந்த கிரில்லு நெட்வொர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டீல்ல கேட்டு, லிஃப்ட், எலிவேட்டர்ஸ்க்கு தேவையான ஃப்ரேம் ஒர்க்கு அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். பெரிய ஆர்டர்லாம் இருந்தது. அப்போ அங்க அவன் என்ன பண்ணிட்டு இருந்தா, அந்த ஷேக்கு பாம் ஐலண்ட் அப்படின்னு ஒண்ணு கட்டிட்டு இருந்தான். பாம் ஐலண்ட், பனை இலை மாதிரி தீவு.
அங்க கட்டின்னு இருக்கிறான். அதுல நம்ம பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் அதுல இது வாங்கினாங்க, என்ன சொல்றது, வீடு வாங்கினாங்க. ரொம்ப காஸ்ட்லி பிரஸ்டீஜ். அதுல வீடு எடுத்தா பெரிய ஒரு தனக்கு பெரிய பிரஸ்டீஜ். அதனால அந்த பாம்ல ஐலண்ட் எல்லாம் கட்டின்னு இருக்கிறதுனால நிறைய ஆர்டர் இருந்தது. அப்போ என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னா, நான் துபாயில ஒரு ஸ்டீல் கம்பெனி நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். திடீர்னு என்னாச்சு, அமெரிக்கால 200க்கு மேல பேங்க் மூழ்கி போச்சு. அந்த 2 கட்டடங்கள் தகர்ந்தப்போ 200க்கு மேல பேங்க் மூழ்கி போச்சு. ஷேக்கு நிறைய பணத்தை, தன்னுடைய பணத்தை எல்லாம் அமெரிக்கா பேங்க்ல போட்டு வச்சிருந்தான். நிறைய பணம் அந்த பேங்க் எல்லாம் மூழ்கி போச்சு. அவ்வளவுதான், அவனுடைய பணம் அங்க போச்சா, அவன் இந்த கட்டடத்துக்கு கான்ட்ராக்ட் விட்ட ஆளுகளுக்கு எல்லாம் பணம் கொடுக்க முடியல. அதுல பெரிய பெரிய கம்பெனி, நம்ம கீழக்கரை துலுக்கங்கள் நடத்திட்டு இருந்த கம்பெனி, ரொம்ப பெரிய கம்பெனி, அவங்க எல்லாம் ஏதோ மூச்சை பிடிச்சிட்டு சரி 4 மாசம் 5 மாசம் 6 மாசம் அவங்களால வெயிட் பண்ண முடியும், பெரிய பணம் இருக்கு. ஆனா அவங்க கீழே இருக்கிற நிறைய சப்கான்ட்ராக்டுக்கு கொடுத்திருந்தாங்க. அந்த சப்கான்ட்ராக்டர் இந்த மேலேந்து வர பணம் நின்று போன உடனே மூச்சு திணற ஆரம்பிச்சது. அவங்களால அந்த தொழில இருக்க முடியல. மார்க்கெட்ல 1 மாசம் 2 மாசம் ஏதோ நம்பிக்கையில இருந்தா, அவ்வளவுதான், பணம் வரல ஷேக்கு கிட்ட இருந்து. ஷேக்கு அடுத்த லெவல் கான்ட்ராக்டர் இருந்து வரல. எல்லாரும் அங்க கூப்பிட்டு விழா போட்டுட்டு துபாயில இருந்து ஓடி வந்துட்டாங்க, அந்த மாதிரி ஆளுங்க. அப்போ அந்த சமயத்துல இவங்கள்ட்ட கேட்டா, நான் ஒரு 6 மாசம் முன்னால கேட்டபோது என்ன சொன்னா, நான் ஸ்டீல் பிளான்ட் நடத்துறேன் அப்படின்னு. நான் அமெரிக்கால பேங்க் எல்லாம் கவிழ்ந்து போனதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொன்னானா. ஏன்னா இவன் கொடுக்கிற பணத்தை வச்சு, உழைப்ப வச்சுதான் ஷேக்கு அங்க பணத்தை போட்டு வச்சிருந்தான். ஆனா அந்த பேங்க் எப்படி மூழ்கித்து, எவ்வளவு வேகமா மூழ்கித்து, ஷேக்குடைய பணம் அதுல இருக்கு, இதெல்லாம் எதுவுமே உனக்கு தெரியாது. அந்த வேலையில நான் செய்கிறேன் அப்படின்னு எண்ணம் வருதா? இங்க என்னுடைய நண்பர் ஒருத்தர் இந்த ஷேர் மார்க்கெட்ல விளையாடுவார். ஷேர் மார்க்கெட், நான் இன்னைக்கு 10,000 ரூபாய் லாபம் பண்ணேன் அப்படின்பாரு. அப்புறம் ஒரு நாள் அங்க திடீர்னு தெரியல, என்னவோ தெரியல, 3 நாளா அந்த ஷேர் வளர்ந்துட்டே வந்தது, உயர்ந்துட்டே வந்தது. நான் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணினேன், எல்லாம் திடீர்னு குப்புன்னு கீழே விழுந்துருச்சு. என்னுடைய கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் போச்சு, விழுந்துருச்சு அப்படிங்கிறான். இவன் ஜெயிச்ச போது நான் ஜெயிச்சேங்கிறான். ஆனா விழுந்தது வேற எத்தனையோ ஃபேக்டர், யாரோ எங்கோ செய்யறதெல்லாம் சேர்ந்து வேலை செய்யுது. அப்போ இவன் ரொம்ப லிமிட்டடான சில காரியத்தை மட்டும்தான் நான் செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறான். அந்த நான் செய்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தினால்தான் ஏமாற்றங்கள் நடக்கிறது, ஹார்ட் அட்டாக் வருது, சந்தோஷ துள்ளி குதித்தல் வருது, எல்லாம் அதுலதான் வருது. அதுதான் பிணைக்கிறது, அந்த காரியம் பிணைக்கிறது. அந்த பாராட்டு கிடைக்கிறது அந்த காரியத்துக்கு அப்படின்னு உடனே நம்ம பப்ளிக்கா சொல்றோம், நான் செஞ்சேன் நான் செஞ்சேன். யாருப்பா இதை செஞ்சது, ரொம்ப அருமையா இருந்தது அப்படின்னு நான் செஞ்சேன் அப்படின்னு கை தூக்குவோம். அதே என்னப்பா யாருப்பா இதை செஞ்சது அப்படின்னு கொஞ்சம் அழுத்துன்னு கேட்டா எல்லாம் அப்படியே ஒருத்தர் பார்ப்போம்.
நான் சின்ன வயசுல 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிக்கும் போது எங்க ஸ்கூல் பத்திரிகையில ஒரு கதை எழுதினேன். கதை என்ன? நான் நான் வந்து ஒரு பெரிய கம்பெனியில கவர்மெண்ட் ஒரு ஆபீஸ்ல பெரிய ஆளு, பெரிய வேலையில இருக்கு. எங்க கம்பெனியில ஒரு அக்கவுண்டன்ட், அவனுக்கு ஸ்டேட்ல பெஸ்ட் அக்கவுண்டன்ட் அவார்டு கிடைக்கிறது மகாராஷ்டிரா கவர்மெண்ட். அவன் அக்கவுண்ட் அந்த ஆபீஸ் எல்லாம் செய்கிறார்கள். ஸ்போர்ட்ஸ்ல போயிட்டு 3 இடத்துல ஜெயிச்சுட்டு வரான், தங்கப்பதக்கம். அவன் ஊர்ல எல்லா இடத்துலயும் பாராட்டு அவனுக்கு, பேப்பர்ல எல்லாம் வருது அவனை பத்தி, எங்க ஆபீஸ பத்தி வருது. அவனுக்கு பாராட்டு விழா நடக்குது அக்டோபர் 2. நான் அப்போ காந்தியை பத்தி அதிகம் தெரியாத காலத்துல அதை எழுதினேன். அக்டோபர் 2ஆம் தேதி பாராட்டு விழா. நான் அதுல சொல்றேன், சும்மா உண்மைதான் அது, ஆனா கூட சொல்றேன், இந்த அக்கௌண்டன்ட் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணேன் இவரை வேலையில எடுத்துக்கணும்னு அப்படின்னு. நான் இப்படி ரொம்ப சாதாரணமா சொல்றேன். உடனே மற்ற 3 டைரக்டர் எல்லாரும், இந்த பாரு இன்னைக்கு அவன் ஜெயிக்கும் போது எல்லாரும் கிரெடிட் எடுக்க வந்துடுறாங்க, ஆனா நான் தான் சொன்னேன் இன்னைக்கு இவனை எடுத்துட்டு தான் ஆகணும்னு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. பொய் பேசுறான்னு எனக்கு தெரியும், ஏன்னா இவங்க எல்லாருமே ரெக்கமெண்ட் ஒவ்வொரு ஆளு வச்சிருந்தாங்க. நான் தான் டாப், அதனால நான் இவனை கடைசியா விட்டோ போட்டு இவனுக்கு வேலை கொடுத்தேன். அப்போ தெரியாது இவன் ஸ்போர்ட்ஸ் அது இது ஆச்சா. அப்புறம் அடுத்த வருஷம் ஜனவரி 30 நான் கொஞ்சம் லேட்டா போறேன் ஆபீஸ்க்கு. எப்பவும் போல என்னுடைய ஸ்கூட்டரை ஓட்டிட்டு நான் அந்த ஸ்டாண்டில் நிறுத்திட்டு திரும்பி பார்த்தா அந்த ஆபீஸ்ல இருக்கிற அத்தனை பேரும் அந்த போர்ட்டிகோ வாசல்ல குவிந்திருக்காங்க. எல்லாரும் என்னையே முறைச்சு பார்க்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். என்னாச்சு, ஏன் இப்படி இருக்காங்க எல்லோரும் என்ன பார்க்கிற மாதிரி இருக்கு, எதுக்கு வாசல்ல நிக்கிறாங்க, யாராவது செத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சுட்டே நான் கிட்ட போறேன். முணுமுணுக்கிறாங்க, கேக்குது, என்னப்பா ஆச்சு, எல்லாம் உங்களால தான் அப்படின்னு ஒரு டைரக்டர் சொல்றேன். என்ன ஆச்சுப்பா? அந்த அக்கௌண்டன்ட் 50,000 ரூபாய் பணத்தை எடுத்து ஓடி போயிட்டான். ஓ, நீங்க அன்னைக்கு அவனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்க பாருங்க, இன்னைக்கு 50,000 ரூபாய் அப்படின்னு என் டைரக்டர் ஒருத்தன் என் மேல பழிய சுமத்துறான். நான் அந்த கதைக்கு டபுள் ஃபேஸட், ரெட்டை முகம் அப்படின்னு பேர் கொடுத்திருந்தேன். சின்ன ஸ்கூல்ல ஒரு கதை. நம்ம எதை நான் செய்தேன் அப்படின்னு எதை நம்ம பெருமைப்படுறோமோ அதெல்லாம் நம்மளை பிணைக்கிறது, கட்டி போடுறது. செயல் கட்டி போடல, செயல் மேல இருக்கிற பிணைப்பு, அது செயல் மேல இருக்கிற பற்று, 2 திசையிலையும் விருப்பு வெறுப்பு, 2 திசையிலையும் அது கட்டுறது. ராவணன் ராமனே நினைச்சுட்டு இருந்தான், அதுவும் ஒரு வகையில பக்தி, நிந்தாஸ்துதி அப்படின்னு. ஹிரண்யகசிப்பு எப்பவும் நாராயணனே நினைச்சிருந்தான், கோபத்தோட வெறுப்போட. ஆனா அந்த 24 மணி நேரமும் நம்ம எல்லாம் அந்த அளவுக்கு நினைக்கிறது இல்லை கடவுளை. அப்போ ஹிரண்யகசிப்பு மிக உயர்ந்த பக்தன். அதனாலதான் அவன் செத்த உடனே அவனுடைய ஆத்மா இவரோடைய இணைஞ்சு போறது. வெறுப்புலையும் கட்டி போடுறது, விருப்புலையும் கட்டி போடுறது, 2மே கட்டி போடுறது. கர்மம் கர்மம். அதனால விருப்பு வெறுப்பு இல்லாமல் நம்மால கொலை செய்ய முடிந்தால் கூட அந்த கொலை நம்மை பிணைக்காது. வாஞ்சிநாதன் பாருங்க, கல்யாணமாயி 6 மாசம் 8 மாசம்
மனைவி சின்ன பொண்ணு, கர்ப்பமா இருக்கிறார். வாஞ்சிநாதன் அந்த ஆஷ் துறையை கொள்ளிட்டு நேர நடந்து போறான். எல்லாரும் பயந்து துப்பாக்கி இருக்கிறதுனால ஒதுங்கி இருக்காங்க, பிடிக்கல. நேர அந்த வாஞ்சி ஸ்டேஷன், மணியாச்சி ஸ்டேஷனுடைய கடைசியில அந்த கக்கூஸ் இருக்கு, அதுக்குள்ள போறான். துப்பாக்கியை தன்னுடைய வாயில வச்சுட்டு சுட்டுக்கிறான். அவனை சுடும்போது ஓ ஓ அப்படின்னு கொண்டாடல, தன்னை சுட்டுக்கும் போது ஓ அப்படின்னு வருத்தப்படல. ரெண்டும் அதே கை செய்யறது. ஆனால் பிணைக்கப்பட மாட்டான். ஏன்னா அவனுக்கு இதுல இது செய்தது அவனுக்கு ஒன்றும் அவன் கடமையா செய்யறான். இது கடவுளுக்கு, பாரத தாய்க்கு நான் செய்கிற பூஜை நினைச்சு செய்யறேன். மதன்லால் திங்ரா அவரை பத்தி நான் அன்னைக்கு சொன்னேன். அங்கே கர்சன் அப்படிங்கிற அந்த கவர்னரை கொல்றான் இங்கிலாந்து. கொன்ன உடனே அவனை வெள்ளக்கார டாக்டர் கையை பிடிக்கும். கையை பிடித்தா நான் இயற்கையா டாக்டர் அந்த பல்ஸ் அவன் கையில கிடைக்கணும். கொலை பண்ணிருக்கான், கொலை பண்ணிருக்கிறான். டப் டப் அப்படின்னு இந்த சினிமா ஹீரோக்கள் எல்லாம் போலி துப்பாக்கின்னு அவனுக்கு தெரியும். கேப்பு மிட்டாய், அந்த சின்ன பட்டாசு ரவுண்ட் ரவுண்டா சிவப்பா இருக்குமே, அவ்வளவுதான் சத்தம் வரும். ஆனா அந்த போலி துப்பாக்கியோட பட்டனை அழுத்தினா இவன் எல்லாம் கண்ண சுமிட்டுவான். அவ்வளவு தைரியசாலிகள் நம்ம சினிமா ஹீரோக்கள் எல்லாம். இவன் உண்மையான துப்பாக்கியால சுட்டு கொண்டிருக்கான். டாக்டருடைய கையில அவனுடைய பல்ஸ் துடிப்பு. அவர் சொல்றாரு, இவன் பெரிய ஒரு செயின்ட்லி பர்சன், கொலை பண்ணிருக்கிறான். ஆனா அவனுடைய பல்ஸ் 72 78 அதுலயே இருக்கு. நம்மள பலருக்கு டாக்டர் இசிஜி எடுக்கிறேன், பல்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. பல்ஸ் வேண்டாம், பிளட் பிரஷருடைய அந்த மெஷினை கொண்டு கையில இருக்க கட்டினாலே ஹிருதய துடிப்பு அதிகமாயிடும். நிறைய பேர் பல்ஸ் பிரஷர் அதிகமாயிடும். பிளட் பிரஷருடைய மெஷினை பார்த்த உடனே ஐயோ எங்கேயாவது பிரஷர் ஜாஸ்தி இருக்க போறது, ஹார்ட்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு. டாக்டர் எனக்கு கொஞ்சம் வேத்து கொட்டித்து அப்படின்னு உடனே அவர் பிளட் பிரஷருடைய மெஷின் எடுப்பார். எடுத்த உடனே இவருக்கு உள்ள டக்கு டக்கு டக்குன்னு அடிக்க ஆரம்பிக்கும். மெஷினை அளக்கிற மெஷினை பார்த்த உடனே பிளட் பிரஷர் அதிகமா இருக்கும். ஆனா இந்த வாஞ்சிநாதனோ அந்த மதன்லால் திங்ராவோ பகத்சிங் 1 மாசம் அவன் ஜெயில இருந்தான். 1 மாசம் தூக்கு மேடையில ஏத்தினாங்க. சின்ன பையன், 23 25 வயசு தான் ஆகுது. அந்த பகத்சிங் அந்த 1 மாசத்துல 3 கிலோ அவருடைய உடல் வெயிட் அதிகமா இருக்கு. பகவத்கீதையை படிச்சுன்னு உட்கார்ந்துருக்கான் ஜெயில. சாக தூக்குல போடுற போது பகவத்கீதை கையில வச்சுட்டு நான் தூக்குல தொங்கணும் அப்படிங்கிறான். அதனால பிணைக்கிறது என்ன? பிணைப்பது நாம செய்யற கர்மம் இல்லை, கர்மத்தோடு நமக்கு ஏற்படுற ஒட்டுதல், அதுதான் பிணைக்கிறது. தம்பம் ஊருக்கு காட்டுவதற்காக அன்னதானம் பண்றான். ஊருக்கு காட்டுவதற்கு. அப்போ அவன் அன்னதானம் அவனுக்கு உயர்த்தாது, அவனை பிணைக்கும். அந்த மாதிரி பிணைப்பது கர்மபந்தம். அதுதான் நம்முடைய எதிர்கால வாழ்க்கையை, பிராரப்தத்தை, நமக்கு கிடைக்கிற அனுபவங்களை
நமக்கு கிடைக்கிற பலன்களை எல்லாத்தையும் முடிவெடுக்கும். அந்த பிணைப்பு பிணைப்பில்லாமல் செய்தால் பாபம் ஒட்டாது. நேற்று நான் சொன்ன மாதிரி மிருகங்களுக்கு பாபம் கிடையாது. கொக்கு நான் இன்னைக்கு நேத்து பேஸ்புக்ல எழுதி நான் உட்கார்ந்து எண்ணினேன். இந்த நீர்க்காக்கா நம்முடைய காலங்கார்த்தால என்னுடைய பின்பக்கம் தென்கிழக்குல காவேரி இருக்கு. வடமேற்குலேருந்து கிட்டத்தட்ட 2500 நீர்க்காக்கா அந்த திசையில பறக்குது. எல்லாம் ஒரு 15-20 நிமிஷத்துல காலங்கார்த்தால். சாயங்காலம் இந்த நேரத்துல இல்ல ஒரு 15 நிமிஷம் முன்னால எல்லாம் திரும்பி அதே வடமேற்கு திசைக்கு பறந்து போகும். டெய்லி இதுல மீனுக்கு சாப்பிட்டு அழுத்து போச்சுடா, இன்னைக்கு நான் அந்த பக்கம் தென்மேற்கு திசையில பறந்து பாக்குறேன், அங்க ஏதாவது வேற ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறேன் அப்படின்னு ஆசைப்பட்டு நம்பிக்கை வச்சு திசை மாறி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ரிஷிகள் மாதிரி வாழ்க்கை நடத்துறது. டெய்லி போறது. இன்னைக்கு எனக்கு இப்ப நல்ல பெரிய மீனா கிடைக்கணும், பாவம் அந்த குஞ்சுகளுக்கு நான் 2 நாளா சரியா சாப்பாடு கொடுக்கல, நான் வீட்டுக்கு பெரிய மீனா எடுத்துட்டு போகணும் அப்படின்லாம் திட்டம் போடுறது இல்ல. அது பாட்டுக்கு ஒரு கடமை மாதிரி செய்யறது, தபஸ் இருக்கிற மாதிரி செய்யறது. அங்க போறது, நாள் முழுக்க அந்த தண்ணியில உட்கார்ந்துருக்கு, அந்த மீனுக்கு காத்திருந்து தான் சாப்பிடுறது, தன்னுடைய குஞ்சுகளுக்கு உணவு எடுத்துன்னு போகுது. அந்த இப்போ நான் குரங்குகளோட விளையாடும் போது பெண் குரங்கு அதனுடைய 3 குட்டிகள், வேற 2 குட்டிகள், அந்த பெண் குரங்கு இந்த 5 குட்டிகளும். பெண்களுக்கு நல்ல மனசு இருக்கு போல குரங்குகள்ல கூட. அந்த நான் ஏதோ கொடுத்துட்டு இருக்கேன். அப்போ அந்த ஆண் குரங்கு அதெல்லாம் ரவுடிகள், ஆண் குரங்கு, பல ஆண் குரங்கு. அது நான் அந்த குட்டிகளுக்கு கொடுக்கறத பார்த்து பாஞ்சு போச்சு. போகும்போது அந்த 2 குட்டி வேற யாருடைய குரங்குடைய குட்டி, அது 2ம் அப்படியே தாவி குறிச்சு ஓடி போயிடுச்சு. இந்த 2 ஆண் குரங்கு வந்தவன், இந்த பெண் குரங்கு அதனுடைய ஒரு குட்டி வேகமா ஓடுறது. இந்த அம்மா குரங்கு அந்த குட்டியை கரெக்டா கப்புன்னு பிடிச்சு மேல தூக்கி விடுறது. அந்த அம்மா அந்த பெண்ணுக்கு அந்த ஆண் குரங்கு தெரியாது, அந்த குரங்கு. அதனால அந்த பெண்ணு மேல அவன் பாயல. அந்த ஆண் குரங்கு தன்னுடைய குட்டிய கரெக்டுன்னு பிடிச்சு மேல தூக்கி குரங்கு. அதுக்கு அத்தனை கூட்டத்துல திடீர்னு வந்த ஆபத்துல இந்த ஆண் குரங்குடைய தாக்குதல்ல தடுமாறக்கூடிய இந்த குழந்தைய அப்போ அந்த தாயோட கொஞ்சம் சின்ன குரங்கு குட்டிகள். அந்த மாதிரி இந்த காக்காவுக்கு, நீர் காக்காவுக்கு நாள் முழுக்க தன்னுடைய குஞ்சுகளை பற்றி கவலைப்பட்டு மீன் கிடைக்குமா, பாவம் நம்ம அரசியல்வாதிகள் எல்லாம் சேர்ந்து மணலை கொள்ளையடிக்கணுங்கிறதுக்காக காவேரியில் இருக்கிற தண்ணி எல்லாம் வரலடிச்சு, காவேரியில வெறும் மணல் தான் ஓடுறது. வாழ்க்கையில வருஷத்துல 300 நாள் எப்பவோ கொஞ்ச நாள் தண்ணி ஓடுறது. அதுல என்ன எத்தனை மீன் இருக்கும். நான் ஒரே ஒரு இடத்துல 2500 அண்டை காக்கா, நீர் காக்கா பாக்குறேன். அப்படி குடகுல எந்தெடுத்து காவேரி பூம்பட்டினம் வரைக்கும் எத்தனை இடம், எத்தனை பறவைகள், கொக்கு, நீர் காக்கா. அந்த நீங்க கல்லணைக்கு வந்தீங்கன்னா கீரி வரிசையா ரொம்ப அழகா இருக்கும். எனக்கு இந்த கேமரால சட்டுன்னு பிடிக்கணும், அது தோண மாட்டேங்குது. வரிசையா இருக்கும் அந்த கீரி எல்லாம் உட்கார்ந்துருக்கும் 2 கால்ல மனுஷன் உட்கார்ற மாதிரி அந்த பாறை மேல. மீன் வரும்போது நமக்குன்னு ஒரு உள்ள குதிச்சு ஒரு மீனோட வெளியில கீரி குட்டிகளும் பெரிய கீரிகளும்.
அப்படி எத்தனை ஜீவனுக்கு சாப்பாடு? அந்த காவேரி வறட்சியோட ஓடினா அந்த சாபம் விடுமா மனுஷனை? அல்ல தண்ணீர் இல்லாம ஓடினது. இயற்கையை நாசமாக்கணும் நம்முடைய சுயநலத்துக்காக. ராட்சசத்தன்மை 16வது அத்தியாயத்துல அசுரத்தன்மையை விளக்குறாரு. அசுரத்தன்மை, அசுர சொத்து, நம்ம இயற்கை எல்லாம் அந்த எம்ஜிஆர் கண்ணதாசன் எழுதின பாட்டு மாதிரி என்ன, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, சுரண்டடா சுரண்டு, எல்லாத்தையும் சுரண்டு நான் மட்டும் வாழணும். ஆனா இந்த காக்கா அவ்வளவு அழகா கூட்டமா ஒரே திசையில பறந்து போறது. போய் காவேரி தண்ணியில உட்கார்ந்துருக்கு, சாயங்காலம் அதே திசையில திரும்பி வரும். இப்படி இருக்கிற அத்தனை மிருகங்களும் அவர்களுக்கெல்லாம் கர்மம் பிணைக்காது. அவர்கள்லாம் அடுத்த ஜன்மத்துல அடுத்த கதிக்கு போவாங்க, உயர்ந்த கதிக்கு. நமக்கு கர்மம் ராகத்வேஷத்தோடு செய்தால் பிணைத்திடும். அந்த பிணைப்பு தான் தவறு. நாம செய்யக்கூடிய செயல் இல்ல. நான் கீதையை பற்றி பேசலாம், ஆனா நீங்க கொடுக்கக்கூடிய சன்மானத்தை பற்றி மனசுல கணக்கு போட்டுண்டு இன்னைக்கு எத்தனை பேர் வந்திருக்கா? 400 பேர் வந்திருக்கா. ஆளுக்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்தா கூட எனக்கு 4000 ரூபாய் இன்னைக்கு கலெக்ஷன் ஆயிரும் அப்படின்னு உள்ள கணக்கு போட்டுண்டே நான் கீதை பெரிய பேச்செல்லாம் பேசினா கூட அந்த கீதை என்னை உயர்த்தாது. பற்றுடன் பிணைப்புடன் அப்படின்னு சொல்ற. ஏஷா தே விஹீதா சாங்கே புத்தியா யுக்தோ யயா பார்த்த கர்மபந்தம் பிரகாசியசி. கர்மபந்தங்களை எல்லாம் அழித்து விடும். இப்படி கர்மயோகத்தில புத்தியை சமமாக வைத்து நாம் கர்மயோகத்தில் ஈடுபட்டால் கர்ம பிணைப்பிலிருந்து விடுபடுவோம். அதுதான் இந்த 39வது ஸ்லோகம். ஞான யோகத்தை அறகுறையா புரிஞ்சுட்டா நமக்கு ஆபத்து. நம்ம தேசத்துல நடந்தது அப்பட்டமான சுயநலம். யார் இருந்தா என்னப்பா, யார் ஆண்டா என்ன, துலுக்க கொண்டு போட்டா என்ன, உடம்புதான் சாகுது அப்படி இப்படின்னு பெரிய பிலாசபி பேசிட்டு கொடுமைகள் நடக்கிறதுல நான் ஏதாவது என்னுடைய பங்கிற்கு செய்யணும் அப்படின்னு துடிப்போட ஒரு சிவாஜி கிளம்பினா மாதிரி, ஒரு வித்யாரண்யர் கிளம்பினா மாதிரி, ஒரு ஹரிஹர புக்கன் கிளம்பினா மாதிரி, கிராமம் கிராம தெரு தெருவா அப்படி இளைஞர்கள் கிளம்பி இருந்தால் இங்க இப்படிப்பட்ட கொடுமைகள் 500-600 வருஷம் நடந்திருக்காரு. ஞான யோகத்தை தவறாக புரிந்து கொண்டதனால், அரைகுறையா புரிந்து கொண்டது. அந்த ஆபத்து கர்மயோகத்துல கிடையாது. நம்ம பாட்டுக்கு மாமிசம் வெற்ற வேலையா அதே வேலையில இருக்கலாம், நெசவு வேலையா நெசவுலயே இருக்கலாம். நான் நேற்று சொன்ன மாதிரி அந்த நாவிதராவே இருக்கலாம். வேலையில உயர்வு தாழ்வு கிடையாது. அந்த இதுலயே கர்மயோகத்துடைய முயற்சியில மெதுவா ஒரு ஸ்டெப் அப்படி முன்னேறலாம். நாம் உயர்வோம், நாம் அந்த நான் உயரும். அதுதான் இங்க சொல்ற. ஏஷா தே விஹிதா சாங்கே புத்திர் யோகே த்விமாம் ஸ்ருணு. ஞான யோகத்தில், சாங்கிய யோகத்தில் நான் சொன்னேன், அதை நீ இதுவரைக்கும் கேட்டாய். இப்போ கர்மயோகத்தில் பிணைத்து அதே விஷயத்தை, புத்தி யோகத்தை, சமயோகத்தை, சமத்துவ யோகத்தை நான் உனக்கு சொல்கிறேன், கேள். கர்ம பந்தத்தில் இருந்து விடுபடுவாய் அப்படின்னு சொல்றது. அதுதான் இந்த ஸ்லோகம் 39வது ஸ்லோகம். இப்போ கர்மயோகத்தை நோக்கி வேகமா அடுத்த சில ஸ்லோகங்கள்ல முன்னேறுவார்.
அடுத்த அத்தியாயம் முழுக்க முழுக்க கர்மயோகத்தை பற்றி இருக்கும். 3வது அத்தியாயம். அதை நோக்கி நம்ம போவோம். நாளைக்கு அடுத்த ஸ்லோகத்தை பார்ப்போம். இன்றைக்கு நாம இந்த இடத்துல முடிப்போம். கேள்வி இருந்தால் கேட்கலாம். அந்த நேற்று அவர் கேட்கல கார்த்திகேயன், அது திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கணும். நமக்கு நாமே கோவிலுக்கு போறோம், ஒரு செயல், கோவிலுக்கு போறோம், நாம எப்படி எந்த மனப்பான்மையில கோவில்ல இருக்கோம்? ஒரு அது ஜடம் மாதிரி ஆக்கிடுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அனுபவிச்சப்புறம் புரியும். ஆனந்தம் தான் இருக்கும், ஜடமா மாற மாட்டோம். வெற்றி தோல்வி இல்லாமல் நம்ம பாட்டுக்கு அந்த ஆனந்தமா அந்த டெய்லி அந்த கோவில்ல கிடைக்கிற அனுபவத்தை டெய்லி அனுபவிக்கணும், தினம் தினம் அனுபவிக்கணும். அந்த அழக, நேர்த்திய, அந்த விக்கிரகத்தை, அங்க இருக்கிற அமைதிய, அங்க இருக்கிற உள்ள இருக்கிற அந்த ஒளிய, நமக்குள்ள ஏற்படுத்துற ஒளிய, அமைதிய தினம் தினம் அனுபவிக்கணும். மெதுவா நடக்கணும். நம்ம டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல, அந்த மால்ல, அந்த கையில வண்டியை நகர்த்திண்டு ஏதோ பெரிய அந்த வேர்ல்டு பியூட்டி கான்டெஸ்ட்ல நடந்து வரா மாதிரி அதுல கூட வேகமா நடப்பாங்க. மெதுவா ஆரம்பர சுத்தி வரும். பிளாஸ்டிக் டப்பாவெல்லாம் நோட் பண்ணி ஒவ்வொன்னையா எடுத்து நம்முடைய வண்டியில போட்டு வேணுமோ வேண்டாமோ மெதுவா நடந்து வரும். ஆனா கோவில்ல வேகமா ஒரு ஏதோ அக்னி மேல நடக்கிற மாதிரி வேகமா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வெளியில போயிரும். சைத்தான் கோவிலுக்குள்ள போனா டிஸ்டர்ப் ஆயிரும். அதிக நேரம் கோயிலுக்குள்ள இருக்க முடியாததால் உள்ள நம்மால அமைதியா வாசப்படியில மண்டபத்துல உட்காரணும். சுற்றி பிரகாரத்தை சுத்திட்டு அமைதியா உட்கார்ந்துருக்கு. கடிகாரத்தை பார்க்க கூடாது, கடிகாரம் எல்லாம் எடுத்துட்டே போகக்கூடாது, மொபைல் எல்லாம் எடுத்துட்டு போகக்கூடாது. கோவில் அமைதியா இருக்கணும், அமைதியா திரும்பி வரும். அவசர அவசரமா ஓடி போகக்கூடாது, சந்நிதியை சுத்தக்கூடாது. ஆனந்தமா அந்த அந்த செயல்ல நம்ம பற்றில்லாமல் ஆனந்தமா ஈடுபட்டு அப்படி இருந்தா அந்த கோவில் நமக்கு நம்மளே உயர்த்தும். அந்த போகக்கூடிய அந்த செயல். முடிக்கலாம். ஓம் லோகேஷம் சச்சிதானந்தம் வாசுதேவம் பிரஜப்ரியம் தர்ம சம்ஸ்தாபகம் வீரன் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஓம் ஓம் ஓம். சரி, ஸ்ரீ கிருஷ்ணன். நாளைக்கு பார்க்கலாம்.